அனுசரணை வழங்குவோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம் இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். லஞ்ச ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் 63 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஷீந்திர ராஜபக்ஷ எதிர்வரும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணி இன்றுடன் தற்காலிகமாக இடைநிறுத்தம். திருகோணமலை சம்பூரில் மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்ட பகுதியில் அகழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மூதூர் நீதிமன்றம் உத்தரவு. மஸ்கெலியாவில் மண்ணுக்குள் சிக்குண்ட 4 பேர் பிரதேச மக்களால் காப்பாற்றப்பட்டனர். பாரிய காற்றாலை மின்கோபுரங்களின் பாகங்கள் மன்னார் நகரை வந்தடைவு. தொடர்வது முதன்மை செய்தி. லஞ்ச ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் 63 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். லஞ்ச ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் பேரில் இவரிடத்தில் கடந்த 30ஆம் தேதி வரையில் 63 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூடியது. அதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். දේශපාලඥ හිටපු දේශපාලඥ දූෂණ චෝදනා මත 7 දෙනෙක් 2024ஆம் ஆண்டில் லஞ்ச குற்றச்சாட்டில் 86 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டில் ஜூன் 30ஆம் திகதி வரை லஞ்ச குற்றச்சாட்டில் 34 பேரும் ஊழல் குற்றச்சாட்டில் 29 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் அரசியல்வாதிகளில் ஊழல் குற்றச்சாட்டில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போதைய மற்றும் முன்னாள் அரசாங்க அதிகாரிகளில் 2024ஆம் ஆண்டில் லஞ்ச குற்றச்சாட்டில் 58 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இவ்வருடத்தின் கடந்த 30ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் லஞ்ச குற்றச்சாட்டில் 28 பேரும் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் 14 பேரும் உள்ளடங்கலாக 42 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 2024ஆம் ஆண்டில் லஞ்ச குற்றச்சாட்டின் பேரில் 28 பேரும் இவ்வருடத்தின் கடந்த 30ஆம் திகதி வரையில் லஞ்ச குற்றச்சாட்டின் பேரில் 6 பேரும் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் 3 பேரும் உள்ளடங்கலாக 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசியல்வாதிகளின் உறவினர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் புதிய ஆணைக்குழுவுக்கு முந்தைய சட்டங்களை விட விரிவான அதிகாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. குற்றவியல் சட்டம், அரசு பொருள் சட்டம் மற்றும் பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழும் விசாரணை மற்றும் வழக்கு தாக்கல் செய்யும் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. குற்றச்சாட்டு விசாரணைகள் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பல காலமாக நிலுவையில் இருந்த விசாரணைகள் தற்போது துரிதமாக நடைபெறுகின்றன. යටතේ වන වැරදි සම්බන්ධයෙන්ද විමර්ශන හා නඩු පැවරීමේ බලය දූෂණ විරෝධී පනත මගින් ලැබුණි. ඒ අනුව 2023 9 15 පසු மோசடிகளின் காரணமாக இழக்கப்பட்ட மக்கள் பணத்தை மீளப்பெற எத்தகைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ கேள்வி எழுப்பியுள்ளார். ஊழல் மோசடிகளின் காரணமாக மக்களின் பணம் வீணடிக்கப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். சீனிவரி மோசடி, வெள்ளைப்பூண்டு மோசடி, தேங்காய் எண்ணெய் மோசடி, அதேபோன்று மத்திய வங்கி பிணைமுறி மோசடி என்பன இதனுள் உள்ளடங்குகின்றன. ஆகவே இந்த மோசடிகள் குறித்த விசாரணைகளின் முடிவுகள் எவ்வாறாக அமைந்துள்ளன? இந்த மோசடிகள் தொடர்பிலான விசாரணைகளில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்? அவர்களின் பெயர்களை குறிப்பிட முடியுமா? அதேபோன்று இந்த மோசடிகள் தொடர்பில் எதிர்காலத்தில் கைது செய்யப்பட உள்ளவர்கள் யார்? இந்த மோசடிகளால் இழக்கப்பட்ட மக்களின் பணத்தை மீளப்பெற எத்தகைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன?
அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பல பதவிகளை வகிப்பவர்கள் கைது செய்யப்படுவதற்கான விமர்சனத்திற்கு அரசாங்கத்தின் பதில் என்ன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அசித்த நிரோஷன எக்கொட விதானை கேள்வி எழுப்பியுள்ளார். වසර තුළ අල්ලස හෝ දූෂණ චෝදනා මත කොපමණ ප්‍රමාණයක් අත්අඩංගුගෙන තිබේද? தற்போது ஊழல் மோசடி தொடர்பான கைது குறித்து செய்திகள் பரவலாக வெளியாகி வருகின்றன. பெரும்பாலான மக்கள் இதை பாராட்டுகின்றார்கள். ஆனால் சிலர் இதை எதிர்மறையாகவே காட்ட முயற்சிக்கின்றனர். 2024 ஆண்டில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்? இந்த ஆண்டின் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை என்ன? சமீபத்தில் பல வகையான பதவிகளை வகித்த மற்றும் வகித்து வரும் அரசு அலுவலகர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் மீது சட்டத்தின் நடவடிக்கை எடுக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. இதை பற்றிய விமர்சனங்களுக்கு அரசாங்கத்தின் பதில் என்ன? லஞ்சம் அல்லது ஊழலை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் ஆணைக்குழு கவனம் செலுத்துகிறதா? கவனம் செலுத்துகிறதெனில் அதற்கான திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் என்ன? දේශපාලන නායකයන්ට විරුද්ධව පනතේ ප්‍රතිපාදන අනුව කටයුතු කරන ප්‍රවණතාවයක් පවතින අතර මේ සම්බන්ධයෙන් රජයට එල්ලවෙන විවේචන සම්බන්ධයෙන් ලබා දිය හැකි පිළිතුරු කුමක්ද? முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல கிரியப்பன வளப்பகுதியில் உள்ள காணியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடம் உட்பட பல சொத்துக்கள் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுமக்கள் போராட்டத்தின் போது சேதமடைந்தன. இந்த சொத்துக்கான இழப்பீட்டின் போது அந்த காணி இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமானது என அடையாளப்படுத்தப்பட்டதால் இழப்பீடு மறுக்கப்பட்ட போதிலும் அதற்கு மாறாக இழப்பீட்டு அலுவலகத்தில் இணைக்கப்பட்ட சில அரசு அதிகாரிகளுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்ததாக சசீந்திர ராஜபக்ஷ மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டின் கீழ் கைதான சசீந்திர ராஜபக்ஷ கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோனை பொலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கும் பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோனை பொலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கும் பிரேரணை நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அறிவித்துள்ளார். இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டமை குறித்து நேற்று ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார். அதன்படி புதிய பொலிஸ்மா அதிபரின் பெயர் அரசியலமைப்பு சபையால் பெறப்படும் என அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு சபை நாளை பிற்பகல் 3 மணிக்கு கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 37வது பொலிஸ்மா அதிபராக அதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அல்லது சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் லலித் பத்நாயக்க நியமிக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணி இன்றுடன் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று புதிதாக 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 3 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. நேற்று எலும்புக்கூட்டு தொகுதியொன்று செருப்புடன் அடையாளம் காணப்பட்ட நிலையில் குறித்த எலும்புக்கூடு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் இடுப்பில் தாயம் ஒன்று கட்டப்பட்ட நிலையிலும் எலும்புக்கூட்டு தொகுதியொன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை செருப்பு, தாயம், காசு உள்ளிட்ட சான்று பொருட்கள் புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட நிலையில் அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. மொத்தமாக இதுவரை 147 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 133 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய தினத்துடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் 14ஆம் தேதி குறித்த வழக்கு யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அன்றைய தினம் ஸ்கேன் அறிக்கை மற்றும் மண் பரிசோதனை அறிக்கை என்பன சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் அடுத்த கட்ட அகழ்வு பணி ஆரம்பமாக உள்ளது. ஏற்கனவே 100
30 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. புதிதாக 3 மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டு மொத்தமாக இதுவரை 133 மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு நேற்றைய தினத்தில் 141 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. இன்று புதிதாக 6 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மொத்தமாக 147 மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அத்துடன் இந்த வழக்கானது 14ஆம் தேதி திறந்த மன்றில் அழைக்கப்பட இருக்கின்றது. அன்றைய தினம் ஸ்கேன் பரிசோதனைக்கான அறிக்கைகள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அகழ்வு பணியானது 22ஆம் தேதி அகழப்பட இருக்கின்றது. நேற்றைய தினம் ஒரு மண்டையோட்டு தொகுதியுடன் செருப்பும் ஒன்று அணிந்தவாறே புதைக்கப்பட்டிருந்தது அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அது மட்டுமில்லை, இடுப்பில் கட்டிய தாயத்தும் ஒன்று சான்று பொருளாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் கட்டம் 9 நாளும் 2ஆம் கட்டத்தில் 32 நாளுமாக மொத்தமாக 41 நாள் அகழ்பணி நடைபெற்றிருக்கின்றன. இந்த 2ஆம் கட்டத்தின் 33வது நாள் அகழ்பணி 21ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. நீதிமன்றம் கோரும்போது இடைக்கால அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட இருக்கும். அது 14ஆம் தேதி அறிவிக்கப்படும். அன்றைய தினம் இது சம்பந்தமாக தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதனால் புதிதாக 7 மனித ஓட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட இருக்கின்றன. தமிழ் மக்கள் மீதான இன வன்முறைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச ஈடுபாட்டை தொடர்ந்தும் கோரி வருவதாக தமிழ் அரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் அகழ்ந்தெடுக்கப்படும் மனித எண்பு தொகுதிகள் மற்றும் தமிழ் மக்கள் மீதான இன வன்முறைகள் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச பிரதிநிதிகளுக்கு எடுத்துக் கூறி சர்வதேச ஈடுபாட்டை தொடர்ந்தும் கோரி வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். நேற்றைய தினம் இலங்கை பாராளுமன்றத்திலே பொலிஸ் மா அதிபர் பதவியில் இருந்து திரு தேசபந்து தென்னக்கோன் அவர்களை பதவி விலக்குகிற பரிந்துரையை செய்கிற தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிகாரிகளை பதவியிலிருந்து விலக்குகிற சம்பந்தமான சட்டம் முதன்முறையாக பாவிக்கப்பட்டிருக்கிறது. இது 17வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றின பிறகு, அதாவது அரசியலமைப்பு பேரவை உருவாக்கப்பட்ட பிறகு அந்த அரசியலமைப்பு பேரவை மூலமாக பதவியில் அமர்த்தப்படுகிற 2 வகையான அதிகாரிகள், சட்டமா அதிபர், பொலிஸ் மா அதிபர் ஆகியோர் பதவி விலக்கப்படுவதற்கான ஒரு பொறிமுறை ஒன்று இந்த சட்டத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. முதன்முறையாக 20 வருடங்களுக்கு மேலாக இயங்காமல் இருந்த இந்த சட்டம் முதன்முறையாக நேற்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இந்த பிரேரணை நேற்றைய தினம் விவாதிக்கப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தின போது ஒருவரும் எதிர்த்து வாக்களிக்கவில்லை. ஆகவே அரசாங்கம் எதிர்க்கட்சி என்ற பிரிவினை இல்லாமல் அனைவரும் ஒருவர் நடுநிலை வைத்திருக்கலாம், சிலர் அந்த நேரத்திலே பாராளுமன்றத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் வாக்களித்தவர்கள் ஒருவர் கூட எதிர்த்து வாக்களிக்காமல் அது நிறைவேற்றப்பட்டிருப்பது, அதுவும் ஒரு சரித்திர முக்கியம் வாய்ந்த விடயம். செம்மணியிலே ஒரு சிறிய இடத்திலேயே நான் 2 தடவைகள் அங்கே சென்று பார்வையிட்டிருக்கிறேன். 130க்கு கூடுதலான, இப்போ 150 கிட்ட வந்திருக்கலாம் எண்பு தொகுதிகள் இருக்கின்றன. மிக ஆழமாக கூட இல்லை, நிலத்துக்கு ஒரு கொஞ்ச தூரத்திலேயே இவைகள் எல்லாம் புதைக்கப்பட்டிருக்கின்றன. புதைக்கப்பட்டிருக்கிற விதங்கள், ஆடைகள் இல்லாமல் புதைக்கப்பட்டிருக்கிறதுக்கான சான்றுகள் இருக்கின்றன. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே ஏராளமானவர்கள் வளமைக்கு மாறாக, அது ஒரு மயானமாக இருந்தாலும் கூட, வளமையாக மயானத்திலே செய்யப்படுகிற புதைக்கப்படுகிறது உடல்கள் இருக்கிறது, அது வேறு. ஆனால் இது வித்தியாசமான ஒரு முறையிலே செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிரதேசத்திலே ஒரு குறித்த காலகட்டத்திலே நிறைய பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு பின்னணியும் இருக்கிறது. ஆகவே இது ஒரு திருப்பு முனையான ஒரு விவகாரம். இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிராக செய்யப்பட்ட இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் போன்ற பல விடயங்கள் சம்பந்தமான ஆதாரங்கள் தற்போது வெளிப்படுகிட்டு வருகின்றன. இதற்கு முன்னரும் பல ஆதாரங்கள் இருந்தன. ஆனால் இந்த ஆதாரங்கள் ஒரு திருப்பு முனையான ஒன்றாக இருக்கிற காரணத்தினாலே
நாங்கள் சகலருக்கும் இதை குறித்து தெரியப்படுத்துவோம். சர்வதேச ஈடுபாட்டை தொடர்ச்சியாக நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதேவேளை யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வு நடவடிக்கை சர்வதேச நிறுவனங்களின் கண்காணிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அதன் மூலம்தான் தமிழ் மக்களுக்கான நீதியை நிலைநாட்ட முடியும் எனவும் இனப்படுகொலைக்கான ஆதாரமாக செம்மணி மனித புதைக்குழி அமைந்துள்ளதாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணை தலைவர்களில் ஒருவரும் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றது. குழந்தைகள் உட்பட, பெரியோர்கள் உட்பட, இளைஞர்கள் உட்பட பல்வேறுபட்ட தரப்பினரும் கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியமாக இது இருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு மன்னாரிலும் சரி, முல்லைத்தீவிலும் சரி இவ்வாறான புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சடலங்களோ அல்லது அந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. ஆனால் அது தொடர்பாக தொடர் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றிருக்கிறதுக்கு என்று சொன்ன சாட்சியமாக இப்பொழுது செம்மணி புதைகுழி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இது ஒரு சர்வதேச ரீதியாக இலங்கை அரசாங்கம் இதனை விசாரிக்கிறது என்பது எந்த விதத்திலும் அர்த்தமில்லாத ஒரு விடயம். என்று சொன்னால் இதற்கு குற்றவாளிகளாக இருப்பவர்களே இலங்கையினுடைய இராணுவத்தினர் தான். அதை இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதியாக இருக்கக்கூடிய இராணுவத்தில் இருந்தவரும் கூட அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் குற்றத்தை செய்தவர்கள் இதனை விசாரிக்க முடியாது என்பது ஒன்று. ரெண்டாவது, இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிறது நாங்கள் இலங்கையினுடைய முப்படைகளையும் பாதுகாப்போம் என்பதை இந்த அரசாங்கமும் கூட சொல்லியிருக்கிறது. நாங்கள் இராணுவத்திற்கு எதிராக ஜெனீவாவில் என்ன விடயங்கள் வந்தாலும் அதனை எதிர்ப்போம் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த நிலையில் இந்த விசாரணைகளை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு, கடமை சர்வதேச சமூகத்திற்கு இருக்கிறது. சர்வதேச சபைகள் என்பவை முக்கியமாக மனித உரிமைகளையோ போர்க்குற்றங்களையோ விசாரிக்கக்கூடிய இந்த சர்வதேச நிறுவனங்கள் என்பவை இவற்றில் கூடுதலான ஒரு கண்காணிப்பை செலுத்தி இதற்கான முழு பங்களிப்பையும் செலுத்தி இந்த நாட்டில் நடந்த இனப்படுகொலைக்கான ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். வெறுமனே இதற்கு 2 இராணுவ சிப்பாய் தான் காரணம் என்று சொல்லிவிட்டு செல்ல முடியாது. அல்லது இதனை உத்தரவிட்ட ஒரு கேப்டனோ மேயரோ என்று சொல்லிவிட்டு செல்ல முடியாது. இந்த நாட்டில் இவை ஏன் நடைபெற்றது, என்னத்திற்காக நடைபெற்றது, இந்த நாட்டில் இது மாத்திரமில்லாமல் வேறு எங்கெங்கெல்லாம் இது நடைபெற்றது இந்த நாட்டின் பல பகுதிகளில். ஆகவே இவை முழுமையாக இதற்கான ஒரு விசாரணை பொறிமுறை ஒன்று தேவை, ஒரு நீதி பொறிமுறை ஒன்று தேவை. ஆகவே இவை முழுமையாக வெளிக்கொண்டு வரப்பட்டால் மாத்திரம்தான் தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியும், எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் இந்த மண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே அந்த வகையில் இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் என்பது ஒரு சர்வதேச மனித உரிமைகள் சம்பந்தமான நிறுவனங்கள் அதை பொறுப்பில் எடுத்து அதனை சரியான ஒரு நீதி பொறிமுறைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது தமிழ் மக்கள் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கும், தேவையாகவும் இருக்கின்றது. திருகோணமலை சம்பூரில் பாதுகாப்பு படையின் பொறியியல் பிரிவின் உத்தியோகத்தர்களின் ஊடாக மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்ட பகுதியில் அகழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மூதூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருகோணமலை சம்பூரில் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட பகுதியை கிழக்கு மாகாண பாதுகாப்பு கட்டளை தளபதியின் அனுமதியுடன் பாதுகாப்பு படையின் பொறியியல் பிரிவின் உத்தியோகத்தர்களின் ஊடாக மனித வலுவை பயன்படுத்திக் கொண்டு தோண்டுவதற்கான கட்டளையை மூதூர் நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி குறித்த வழக்கை மீள அழைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருகோணமலை சம்பூரில் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட பகுதியில் அகழ்வு பணியை மேற்கொள்வது தொடர்பில் ஆராய்வதற்கான சட்ட மாநாடு இன்று மதியம் மூதூர் நீதிமன்றில் நீதிபதி திருமதி HM தஸ்னீம் ஃபவுசான் முன்னிலையில் இடம்பெற்றது. சட்ட மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அரச பகுப்பாய்வு திணைக்களம், சட்ட வைத்திய அதிகாரி, குற்றவியல் தடைய காட்சிகள் அலுவலகம், தொல்பொருள் திணைக்களம், காணாமல் போனோர் அலுவலகம், தேசிய கண்ணிவெடி அகற்றல் சபையின் உத்தியோகத்தர்கள், மைக் மிதிவெடி மற்றும் நிறுவன உத்தியோகத்தர்கள், மத்திய சுற்றாடல் அதிகார சபை பிரதேச செயலாளர், பிரதேச சபை செயலாளர், பிரதேச காணி உத்தியோகத்தர், கிராம உத்தியோகத்தர் ஆகியோர் அழைக்கப்பட்டிருந்தனர். வழக்கு தொடர்பான ஆலோசனைகள் மாவட்ட நீதிபதியினால் ஒவ்வொருவரிடமும் கேட்டறியப்பட்டது. குறித்த காணி தொடர்பாக பிரதேச செயலாளர், பிரதேச சபை செயலாளர், தொல்லியல் திணைக்கள உத்தியோகத்தர்களிடம் வினவப்பட்ட போது குறித்த காணி அரச காணி எனவும் அப்பகுதி மயானமாக பாவிக்கப்பட்டமைக்கான எந்தவித ஆவணங்களும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது.
அத்துடன் அப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பாக மேலதிக தகவல்களை சட்ட வைத்திய அதிகாரியிடம் கோரிய போது மீட்கப்பட்ட எச்சங்கள் மனித எச்சங்கள் எனவும் அவை இயற்கை மரணத்தினூடான இடம்பெற்ற எச்சங்களா அல்லது குற்றத்தினூடாக புதைக்கப்பட்ட எச்சங்களா என்பது தொடர்பில் தங்களால் கூற முடியாது எனவும், ஆனால் அவை 3 மனிதர்களுடைய எச்சங்கள் என்றும், ஒன்று 25 வயதிற்கும் 40 வயதிற்கும் இடைப்பட்ட வயதை கொண்ட ஆணினுடைய எச்சம் என்றும், மற்றையது 40 வயதிற்கும் 60 வயதிற்கும் இடைப்பட்ட வயதை கொண்ட ஆணினுடைய எச்சம் எனவும், மூன்றாவது மனித எச்சம் 25 வயதிற்கு குறைந்த ஆணினுடைய எச்சம் எனவும் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் வெவ்வேறு 2 மனிதர்களுடைய எச்சங்கள் ஒரே இடத்திலிருந்து கிடைத்ததனூடாக இது இயற்கையான மரணத்தினூடாக புதைக்கப்பட்டது என்ற முடிவுக்கு வர முடியாது எனவும் கூறியிருந்தார். அதேபோன்று தேசிய கண்ணிவெடிகள் அகற்றும் உத்தியோகத்தர் தெரிவிக்கையில், இனிமேல் இதனை தோண்டுவதாக இருந்தால் அது அபாயகரமானதாக இருக்கின்ற காரணத்தினால் கிழக்கு மாகாண பாதுகாப்பு கட்டளை தளபதியின் அனுமதியுடன் கிழக்கு மாகாண பாதுகாப்பு படையின் பொறியியல் பிரிவின் உத்தியோகத்தர்கள் ஊடாக மனிதவள கொண்டு குறித்த பிரதேசம் தோண்டப்பட வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கியிருந்தார். இதன் அடிப்படையில் கண்டெடுக்கப்பட்டவை மனித எச்சம் என்ற காரணத்தினாலும் அவற்றில் பல வகை மனிதர்களுடைய எச்சங்கள் காணப்படுகின்றமையினாலும் அப்பகுதியில் மயானம் இருந்தமைக்கான சான்றுகள் இல்லாதமையாலும் குறித்த பிரதேசத்தினை மீளவும் தோண்டி அது தொடர்பான மேலதிக விசாரணைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக கிழக்கு மாகாண பாதுகாப்பு கட்டளை தளபதியின் அனுமதியுடன் பாதுகாப்பு படையின் பொறியியல் பிரிவின் உத்தியோகத்தர்களின் ஊடாக மனிதவள கொண்டு தோண்டுவதற்கான கட்டளையை நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளதுடன் எதிர்வரும் 26ஆம் தேதி வழக்கை மீள அழைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மித்துள்ள கடற்கரையோர பகுதியில் மிதிவெடி அகற்றுவதற்கான அகழ்வு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி குறித்த பகுதியில் இருந்து கிடைத்த மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதன் பின்னர் மிதிவெடி அகற்றும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மூதூர் நீதிமன்ற நீதிபதி உட்பட அரச பகுப்பாய்வு திணைக்களம், சட்ட வைத்திய அதிகாரி, தொல்பொருள் திணைக்களம், புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம், காணாமல் போனோர் அலுவலகம், குற்றவியல் தடைய காட்சிகள் அலுவலகம் ஆகிய திணைக்களங்களின் பிரதிநிதிகள் கள ஆய்வை மேற்கொண்டிருந்தனர். கடந்த ஜூலை 30ஆம் தேதி சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்லியல் திணைக்களம் ஆகியவற்றினால் நீதிமன்றக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் அப்பகுதியில் அகழ்வு பணியை மேற்கொள்வதை ஆராய்வதற்கான சட்ட மாநாடு இன்றைய தினம் நீதிமன்றினால் திகதியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மஸ்கெலியாவில் மண்ணுக்குள் சிக்குண்ட 4 பேர் பிரதேச மக்களால் காப்பாற்றப்பட்டுள்ளனர். மஸ்கெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மஸ்கெலியா ராணிவத்தை தோட்டத்தின் பிரதான பாலம் ஒன்றுக்கு அருகாமையில் உள்ள வீட்டின் பின்புறத்தில் உள்ள பாரிய மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் 6 பேர் மண்ணில் புதைந்து காயங்களுக்கு உள்ளான நிலையில் மீட்கப்பட்டு மஸ்கெலியா பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மஸ்கெலியா போலீசார் தெரிவித்தனர். இன்று புதன்கிழமை நண்பகல் 12 மணியளவில் இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது, குறித்த பகுதியில் வீட்டின் புனரமைப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளையில் திடீரென மண்மேடு சரிந்தமையினால் மேசன் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 6 பேரும் மண்ணுக்குள் சிக்கினர். இதனை அடுத்து பிரதேச மக்கள் மற்றும் மஸ்கெலியா பிரதேச சபையினர் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்டவர்களை மஸ்கெலியா பிரதேச வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் சிக்கிய 5 மஸ்கெலியா பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதோடு மேலும் ஒருவர் டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காயங்களுக்கு உள்ளானவர்கள் தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. யதுர்ஷன் 28 வயது, யோகேஸ்வரன் வயது 45, ராஜேஸ்வரன் வயது 38, விஜயலிங்கம் வயது 45, விஜயகுமார் வயது 43, ஆறுமுகம் வயது 45 ஆகியோரை மண்ணுக்குள் சிக்கிய நிலையில் தெய்வாதீனமாக உயிர் தப்பியவர்களாவர். சம்பவ இடத்திற்கு பிரதேச சபை தவிசாளர், உப தவிசாளர் உட்பட குழுவினர் மற்றும் பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து 6 உயிர்களை காப்பாற்றியமை சுட்டிக்காட்டப்பட்டதாகும். பாரிய காற்றாலை மின் கோபுரங்களின் பாகங்கள் மன்னார் நகரை வந்தடைந்தன. மன்னார் மதவாச்சி பிரதான வீதி முருங்கன் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காற்றாலை மின்கோபுர பாகங்களுடன் காணப்பட்ட பாரிய வாகனங்கள் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் மக்களின் பாரிய எதிர்ப்புக்கு மத்தியில் நூற்றுக்கணக்கான போலீசாரின் பாதுகாப்புடன் மன்னார் நகரை வந்தடைந்தது. குறித்த காற்றாலை மின்கோபுரங்களுக்கான பாகங்களை மன்னார் நகருக்குள் எடுத்து வரக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மன்னார் தள்ளாடி சந்தையில் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களும்
மன்னார் பிரஜைகள் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வந்த நிலையில் நேற்றைய தினம் காலை மன்னார் பஜார் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களை மூடி மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள 2ஆம் கட்ட காற்றாலை மின் உற்பத்தி வேலை திட்டம் மற்றும் மன்னார் நகருக்குள் கொண்டுவரப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரங்களை கொண்டுவர வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் ஒன்றை முன்வைத்தனர். இந்த நிலையில் மன்னார் மதவாச்சி பிரதான வீதி முருங்கன் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சுமார் 5க்கும் மேற்பட்ட காற்றாலை மின் கோபுரங்களுக்கான காற்றாலைகளை மன்னார் நகருக்குள் எடுத்து வர வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்து முன்னர் மன்னார் தள்ளாடி பகுதியில் நேற்று இரவு மக்கள் கண்காணிப்பு போராட்டத்தையும் மேற்கொண்டனர். குறித்த பகுதியில் இருந்த மக்கள் அவ்விடத்தில் இருந்து சென்ற நிலையில் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் நூற்றுக்கணக்கான போலீசார் மற்றும் கலகம் அடக்கும் போலீசாரின் பாதுகாப்புடன் காற்றாலை மின் கோபுரங்களை ஏற்றிய வாகனம் மன்னாரை நோக்கி சென்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களில் அதிகமானோர் அங்கிருந்து சென்ற நிலையில் குறைந்த அளவிலான மக்களே குறித்த பகுதியில் நின்றனர். இந்த நிலையில் போலீசார் அவ்விடத்தில் நின்றவர்களை அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பலத்த பாதுகாப்புடன் மன்னாரை நோக்கி குறித்த வாகனம் சென்றுள்ளது. குறித்த சம்பவம் மன்னார் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளராக மன்னார் மாவட்டத்துக்கு வருகை தந்த அனுரகுமார திசாநாயக்க தனது உரையில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காற்றாலை திட்டம் மன்னாரில் நடைமுறைப்படுத்தப்படாது என்ற விடயத்தை கூறியிருந்த நிலையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற குறித்த திட்டம் நம்பிய மக்களை ஏமாற்றமடைய வைத்துள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். மன்னார் தள்ளாடி பகுதியில் அமைதியாக முன்னெடுக்கப்பட்ட இரவு நேர போராட்டத்தில் பங்கு கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச பதவியில் இருந்த பொழுது இவ்வாறு மன்னாரின் சில பகுதிகளிலே காற்றாலைகள் பொருத்தப்பட்டு அதனால் சுற்றுச்சூழலுக்கும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கும் பெருமளவான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்த நிலையிலே அதற்கு பிற்பாடு அடுத்த கட்டமாக இந்த காற்றாலை பொருத்துவது தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அதனை மக்கள் முற்றுமுழுதாக எதிர்த்திருந்தார்கள். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மன்னார் மாவட்டத்திற்கு வந்தபோது அவர் தன்னுடைய இந்த மக்களால் இந்த கருத்துக்கள் அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலே அவர் தன்னுடைய உரையிலே மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதமான இந்த காற்றாலை திட்டம் மன்னாரிலே நடைமுறைப்படுத்தப்படாது என்று கூறியிருக்கின்றார். அதை மக்கள் பெருமளவிலே நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அவர் அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை பெற்று ஜனாதிபதியாகவும் இருந்து கொண்டு அதே நேரம் பாராளுமன்றத்திலும் அறுதி பெரும்பான்மையோடு இருக்கின்ற நிலையிலே இன்று இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது இதை நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்துவதற்கு எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளும் மக்களுடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்த நிலையிலே இந்த மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த காத்தாடிகள் எடுத்து வரப்பட்டிருக்கிற நிலையில் அதனை வழிமறித்து மக்கள் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். காற்றாலை திட்டத்திற்கு எதிராக இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மகளிர் ஒன்றிலே கையொப்பமிட்டு அதனை பிரதம மந்திரிக்கும் ஜனாதிபதிக்கும் கொடுக்கின்ற அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த முயற்சியிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கையொப்பமிட்டிருக்கின்றார். உண்மையிலே இந்த மக்களுடைய நலன்களை பற்றி கருத்தில் கொள்வதற்கு அரசு தரப்பிலே யாரும் இல்லை என்பதைத்தான் இது எடுத்து காட்டுகிறது. அபிவிருத்தி தேவை என்பதற்காக முதலீட்டாளர்களுடைய நலன்களை மட்டும் கருத்திலே கொண்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் வாழ்க்கையை அளிக்கின்ற விதமான முயற்சிகள் இதற்கும் நாங்கள் உடந்தையாக இருக்க முடியாது. நாங்கள் நிச்சயமாக இந்த மக்களோடு இவர்களுடைய இந்த போராட்டத்துக்கு முழுமையாக ஆதரவாக நாங்கள் இருப்போம். இந்த போராட்டத்திற்கு பெருமளவான மக்கள் அணிதிரண்டு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இது தனியே மன்னார் மக்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ் தேசத்தின் மீது சிங்கள பௌத்த ஆட்சியாளர்கள் இவ்வாறுதான் அபிவிருத்தி என்ற போர்வையிலும் வேறு ஆக்கிரமிப்பு வடிவங்களிலும் எங்களுடைய தேசத்தை இல்லாமல் செய்கின்ற செயல்பாடுகளை ஒரு கட்டாயப்பிசார் இனஅழிப்பு செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று மன்னார் தீவு பகுதிக்குள்ளே முன்னெடுக்கப்பட இருக்கின்ற கனியமண் அகழ்வுக்கு எதிராகவும் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். மன்னார் தீவு பகுதியை முற்றுமுழுதாக தமிழர்களிடமிருந்து பறித்தெடுக்கின்ற ஒரு திட்டம், அதை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் பல்தேசிய நிறுவனங்களின் இல்மனைட் கனிம மணல் சுரண்டல்களால் மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் பூர்வீக நிலங்கள் அழிவடையும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் குறித்த நடவடிக்கைகளை கண்டித்து மன்னார் மாவட்ட இளையோர் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு போராட்டம் இன்று காலை மன்னார் பஜார் பகுதியில் இடம்பெற்றது. ஆஸ்திரேலிய நிறுவனம் அகழ்வுக்கான சூழலியல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையொன்றை சுற்றுச்சூழல் அதிகார சபையிடம் சமர்ப்பித்திருந்தது. அதற்கு சுற்றுச்சூழல் அதிகார சபை சாதகமான அறிக்கையை வழங்கியுள்ளது. அதனை அடுத்து பல்தேசிய நிறுவனங்களுக்கு மணல் அகழ்வதற்கான அனுமதி வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது.
இவ்வாறு இல்மனைட் மணல் அகழ்வு செய்யப்பட்டால் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் மக்களின் வாழ்விடங்களுக்குள் கடல் நீர் உட்புகுந்து பூர்வீக நிலங்கள் அழிவடையும் வாய்ப்பு ஏற்படும். இந்த அழிவை தடுக்கவும் எமது பூர்வீக நிலங்களையும் மக்களின் இருப்பையும் பாதுகாக்கவும் கருநிலம் பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போராட்டம் இன்று மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்றது. இதன்போது இளையோர் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணி ஒன்றை முன்னெடுத்தனர். பேரணி மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் ஆரம்பமாகி மன்னார் போலீஸ் நிலைய வீதியூடாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை வீதியை சென்றடைந்து அங்கிருந்து மன்னார் பொது விளையாட்டு மைதான வீதியூடாக மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியை அடைந்தது. தொடர்ந்து கனிம மணல் அகழ்வுக்கு எதிராக ஜனாதிபதிக்கு அனுப்பும் வகையில் தபால் அட்டையில் கையொப்பம் சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தின் ஒரு அங்கமாக விழிப்புணர்வு நாடகம், கையெழுத்து பெற்றுக்கொள்ளும் செயல்பாடுகள் நாளையும் இடம்பெற்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட உள்ளது. கனியவளம் அகழ்வதற்கான நடவடிக்கைகள் 2014ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. தற்போதைய சூழலிலே என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த தாக்க மதிப்பீடு அரசாங்கத்துக்கு கொடுபட்டால் கூடுதலான நேரங்களில் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் அந்த பிரைவேட் கம்பெனிக்கு கொடுபடும். அப்படி கொடுபட்டால் கனியமண் மன்னார் தீவிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படக்கான சான்சஸ் கூடவா இருக்கின்றது. அதனால் நாங்கள் இளையோராக இன்றைய தினமும் நாளைய தினமும் 3 கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இந்த கையொப்பம் மக்களுடைய கையொப்பம் பெறுதலும் அதே நேரம் அதனை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தலும் போன்ற செயற்பாடுகளை செய்து வருகிறோம். இதில் 3 கோரிக்கைகளாக மன்னார் தீவிலே கனிய வளங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதிகளும் அல்ல வழங்கப்பட உள்ள அனுமதிகளும் முற்றாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றது. மன்னார் தீவு பாதுகாக்கப்பட்ட கடலோரம் மற்றும் சூழல் தொகுதியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றதும் மற்றும் சுற்றுச்சூழல் சம்பந்தமான செயற்பாடுகளிலே மக்களின் கருத்து கணிப்புகளுடனும் வெளிப்படைத்தன்மையாக நடைபெற வேண்டும் என்ற இந்த 3 கோரிக்கைகளோடு நாங்கள் இந்த மக்கள் எழுச்சி விழிப்புணர்வை செய்து கொண்டு வருகிறோம். அண்மை காலங்களாக மன்னார் ஒரு தீவை மையமா வச்சு பல அபிவிருத்தி திட்டங்கள்ட பெயர்ல மன்னார அழிவுக்கு நோக்கி தான் கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னைய காலங்களையும் பல திட்டங்களுக்கு எதிராக நாங்க குரல் கொடுத்தோம். அதை நிறுத்துற மாதிரியும் இல்ல, மன்னார் அழிவை தடுக்கிற மாதிரியும் எவ்வித செயற்பாடுகளுமே இடம்பெறையில. நிலையான அரசியல் தீர்வுக்கான 100 நாட்கள் செயல்முறையின் 3வது வருட நிறைவினை அம்பாறை கல்முனையில் அமைதி வழியில் அந்த போராட்டம் இடம்பெற்றது. நிலையான அரசியல் தீர்வுக்கான 100 நாட்கள் செயல்முறையின் 3வது வருட நிறைவினை முன்னிட்டு அம்பாறை மாவட்டம் கல்முனை பகுதியில் இன்று காலை அமைதி வழி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை வலியுறுத்தி இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இதன்போது மக்கள் பதாதைகளை ஏந்தி அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். அரசியல் தீர்வுக்கான 100 நாட்கள் செயல்முறையின் 3வது வருட நிறைவு தொடர்பில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் ஊடக வெளியிடப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபையால் நிலுவையில் உள்ள வரிகளை அறவிடும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையினால் நிலுவையில் உள்ள சோலை வரி மற்றும் வர்த்தக நிலையங்களுக்கான வரிகளை அறவிடும் பணிகள் மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மாநகர சபைக்குட்பட்ட 20 வட்டாரங்களில் செலுத்த வேண்டிய வரிப்பணம் 90 மில்லியன் நிலுவையில் உள்ளதனால் அவற்றை அறவிடும் வகையில் மாநகர சபை உத்தியோகத்தர்கள் 5 குழுவாக பிரிக்கப்பட்டு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 2022, 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் மாத்திரம் 62 மில்லியன் ரூபாய் நிலுவை அறவிட முடியாது காணப்படுவதாக மாநகர சபையின் முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலுவையில் உள்ள வரிகளை அறவிடும் பணியின் ஆரம்ப நிகழ்வில் பிரதி முதல்வர் YNR தினேஷ்குமார், மாநகர சபையின் ஆணையாளர் N தனஞ்சியன், கணக்காளர்கள், நிர்வாக உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். 77 மில்லியன் ஆதன வரியிலே 2022, 2023, 2024 ஆண்டு காலப்பகுதிக்குரிய நிலுவை 62 மில்லியன்களாகவும் 2025 ஆண்டுக்குரிய நிலுவை 15 மில்லியனுமாக மொத்தம் 77 மில்லியன்கள் காணப்படுகிறது. எனவே எமது இந்த மாநகர சபை ஊழியர்கள் உங்களின் வசதி கருதி உங்களது இருப்பிடத்துக்கு வந்து இந்த நிலுவைகளை சேகரிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார்கள். நீங்கள் அவர்களை இன்முகத்திடம் வரவேற்று இது நமது பிரதேசம்,
நமது மக்கள் வாழுகின்ற இந்த பிரதேசம் தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நல்லெண்ண சிந்தனையோடு நீங்கள் எல்லோரும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த நிலுவையினை செலுத்துமாறு மாநகர முதல்வர் என்ற வகையிலே உங்களை மிகவும் பணிவாக வேண்டுகின்றேன். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான நடைபவனி போராட்டத்தில் பங்கேற்ற 19 பேருக்கு எதிரான வழக்கு அக்டோபர் மாதத்திற்கு தவணையிடப்பட்டுள்ளது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான நடைபவனி போராட்டத்தில் பங்கேற்ற மல்லாவி வர்த்தகர்கள், மல்லாவி இளைஞர்கள் உள்ளிட்ட 19 பேருக்கு மாங்குளம் நீதிமன்றத்தினால் அழைப்பாணை வழங்கப்பட்ட நிலையில் இன்று குறித்த வழக்கு விசாரணை இடம்பெற்றது. 2021 கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டம் பொத்துவிலில் இருந்து யாழ்ப்பாணம் பொலிகண்டியை நோக்கிய பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டது. பேரணி மல்லாவி பகுதியில் வருகை தந்த வேளை மல்லாவி பகுதியில் உள்ள வர்த்தகர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், இளைஞர்கள் பங்கேற்றனர். அதனை அடுத்து பேரணியில் பங்கேற்ற 19 நபர்கள் மீது மல்லாவி போலீசாரால் மாங்குளம் நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கு இன்று மாங்குளம் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்காளிகள் சார்பில் மல்லாவி போலீசாரும், எதிராளிகள் சார்பில் சட்டத்தரணி VSS தனஞ்சியனும் மேலும் 3 சட்டத்தரணிகளும் முன்னிலையாக இருந்தனர். இது ஒரு அமைதியான பேரணி. பொத்துவிலில் இருந்து பொலிகண்டி வரையான குறித்த போராட்டம் தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியல் உரிமைகளை வெளிப்படுத்தி நடத்தப்பட்ட மற்றும் அமைதி வழியில் இடம்பெற்ற பேரணி என சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். இதேவேளை போராட்டங்களை ஒருங்கிணைக்க அரசியல் அமைப்பிலே உறுப்புரை 14 அடிப்படையில் உரிமை காணப்படுகின்றது என்பதையும் சட்டத்தரணிகள் குழாம் தெரிவித்தனர். இந்த நிலையில் குறித்த வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரை தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியல் உரிமைகளை வெளிப்படுத்தி நடாத்தப்பட்ட ஒரு பேரணி, அமைதி வழியிலே நடைபெற்ற ஒரு பேரணி என எங்களுடைய விண்ணப்பத்தை செய்திருந்தோம். அந்த அடிப்படையிலே அமைதியாக நாங்கள் போராட்டங்களை ஒருங்கிணைக்க, அமைதி வழியில் பேரணி செய்ய எங்களுக்கு அரசியல் அமைப்பிலே உறுப்புரை 14 அடிப்படையிலே உரிமை காணப்படுகின்றது என்பதையும் கௌரவ நீதிமன்றத்திற்கு சமர்ப்பணம் ஊடாக நாங்கள் செய்திருந்தோம். மல்லாவி போலீசார் தமது சமர்ப்பணத்திலே நாங்கள் நீதிமன்ற கட்டளையை மீறி ஒழுங்குபடுத்தலே ஈடுபட்டதாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அது தொடர்பான எந்த ஒரு சான்றுகளையும் நீதிமன்றத்திற்கு முன்வைக்கவில்லை. தொடர்ந்து நாங்கள் இந்த வழக்கிலே உள்ள சந்தேக நபர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என சமர்ப்பணம் செய்திருந்தோம். அந்த அடிப்படையிலே நாளைய தினம் மல்லாவி போலீஸ் நிலையத்திலே மீள இந்த சந்தேக நபர்களிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டு அதன் அடிப்படையிலே மேலதிக அறிக்கை கௌரவ நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அமைதியான வழியிலே எமது உரிமைகளை எடுத்தியம்புவதற்காக ஒன்று கூடிய இந்த மக்கள் விடுதலை செய்யப்படுவார்கள், நீதி நிலைநாட்டப்படும் என நாங்கள் எதிர்பார்த்து இருக்கின்றோம். இளைஞர்கள் ஒற்றுமையாக முன்னோக்கி பயணிக்கின்றனர் என்ற நடைபவனி இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. இளைஞர்கள் ஒற்றுமையாக முன்னோக்கி பயணிக்கின்றனர் என்பதை வலியுறுத்தி இன்று வவுனியாவில் விழிப்புணர்வு நடைபவனி இடம்பெற்றது. வவுனியா தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற அலுவலகத்தில் ஆரம்பமான நடைபவனி கண்டி வீதி ஊடாக சென்று வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவு பெற்றது. வவுனியா இளைஞர் சேவைகள் சம்மேளனம் ஏற்பாடு செய்த நடைபவனியில் அதிகளவான இளைஞர் யுவதிகள் பங்கேற்றனர். காப்போம் இயற்கையையும் எதிர்காலத்தையும், இளைஞர் கழகம் ஒற்றுமையுடன் முன்னோக்கி போன்ற பல்வேறு பதாதைகளை தாங்கியவாறு நடைபவனி இடம்பெற்றது. இதில் இளைஞர் சேவைகள் மன்ற மாகாண பணிப்பாளர், வவுனியா மாவட்ட பணிப்பாளர் உட்பட இளைஞர் சேவைகள் மன்ற உத்தியோகத்தர்கள், சம்மேளன தலைவர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய இளைஞர் கழக சம்மேளனத்தினுடைய ஒரு 19வது தொடக்க விழாவும், அதே போல இந்த நடைபவனி 12ஆம் தேதி சர்வதேச இளைஞர் தினம் கொண்டாடப்படுகின்றது. அதற்கு கொழும்பிலே கலந்து கொள்வதற்கான ஒரு ஆரம்பமாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் இதுவரை காலமும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் பல முறைகளிலே முடங்கி கிடந்தது. அதன் அடிப்படையிலே இன்றைக்கு இளைஞர்களாகிய நாங்கள் ஒற்றுமையாக முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல வவுனியா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அபிவிருத்திகள் தேவை இளைஞர்கள் மத்தியிலே. அந்த வகையில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய மாவட்ட காரியாலயம் புனர் நிர்மாணம் செய்யப்பட வேண்டும். அதே போல இளைஞர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டும். அதே போல இளைஞர்கள் இந்த சமூகத்தில் அக்கறை கொண்டவர்கள், இந்த சமூகத்தை நேசிக்கின்றவர்கள். அந்த வகையிலே இளைஞர்கள் இதற்காக எப்போதும் குரல் கொடுப்பார்கள் என்பதை வவுனியா மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மூலமாக இலங்கைக்கு காட்டுவதற்கு இந்த நடைபவனியை நாங்களும் இன்று முன்னெடுத்திருக்கின்றோம்.
சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு நடைபயணம் நாடளாவிய ரீதியில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் இன்று காலை கிளிநொச்சி மாவட்டத்திலும் விழிப்புணர்வு நடைபயணம் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மத்திய கல்லூரியிலிருந்து கனகபுரம் விளையாட்டு மைதானம் வரை முன்னெடுக்கப்பட்ட நடைபயணத்தில் இளைஞர் சேவை அதிகாரிகள், இளைஞர்கள், யுவதிகள் என பலரும் பங்கேற்றனர். இலங்கை இளைஞர் கழக சம்மேளனத்தின் 19வது தேசிய சம்மேளனத்தை அமைக்கும் தேசிய இளைஞர் மாநாடு மற்றும் சர்வதேச இளைஞர் தினம் தொடர்பான தெளிவூட்டும் நடைபவனி நுவரெலியாவில் இன்று நடைபெற்றது. சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் இலங்கை இளைஞர் சங்க சம்மேளனத்தின் தேசிய கவுன்சில் தேர்தல், தேசிய இளைஞர் மாநாடு, இளைஞர்களின் பொறுப்புகள் மற்றும் சமூக நோக்கம் குறித்த விழிப்புணர்வு நடைபயணமாக இது அமைய பெற்றிருந்தது. நுவரெலியா தபால் நிலையத்திற்கு அருகில் ஆரம்பமாகி நகர வீதிகளின் ஊடாக பேரணியாக சென்று நுவரெலியா நகராட்சி மன்ற கேட்போர் கூடத்தை அடைந்தது. இந்நடைபயணத்தில் சுமார் 1000 இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இளைஞர்களை அவர்களின் சமூக பொறுப்பு மற்றும் பணி குறித்து ஊக்குவிக்கும் செய்திகள் அடங்கிய பதாதைகள் மற்றும் இளைஞர் சேவைகள் மன்றத்தின் கொடிகளையும் ஏந்திய நிலையில் பேரணியாக சென்றனர். பல்லின மக்கள் வாழும் மாவட்டமான நுவரெலியா மாவட்டத்தின் அனைத்து மதங்களையும் இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கையின் இளைஞர்கள் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. சிறை தண்டனை அனுபவித்து வரும் மஹிந்தானந்த நளின் தாக்கல் செய்த வழக்கில் ஆவணங்களை அழைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சிறை தண்டனை அனுபவித்து வரும் மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கில் ஆவணங்களை அழைக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது சதோச நிறுவனம் மூலம் 14,000 கேரம் பலகைகள் மற்றும் 11,000 தாம் பலகைகளை இறக்குமதி செய்து அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் நடவடிக்கைகளுக்கு விநியோகித்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டி தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே, நளின் பெர்னாண்டோ மற்றும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள விளையாட்டுத்துறை அமைச்சின் முன்னாள் செயலாளர், ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் நந்த மல்லவராஜே ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று அழைக்கப்பட்டது. இதன்போது பட்டியலிடப்பட்ட ஆவணங்கள் அல்லது அவற்றின் அசல் நகல்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் இருந்தால் அவற்றிலிருந்து ஒரு வாரத்திற்குள் இவற்றை நீதிமன்ற பதிவாளரிடம் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படவுள்ளது. பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டுவரப்பட்டுள்ளது. இது தொடர்பான தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் ஏகமனதாக எடுத்துள்ளன. குறித்த பிரேரணை எதிர்வரும் 11ஆம் தேதி சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்படவுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய திருவிழாவை முன்னிட்டு வெளியிடப்படும் நல்லை குமரன் மலரின் 33வது இதழ் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாநகர சபையின் சைவ சமய விவகார குழுவினால் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு வெளியிடப்படும் நல்லை குமரன் மலரின் 33வது இதழ் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது. நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன கலாச்சார மண்டபத்தில் இன்று காலை 9 மணி அளவில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜாவால் நல்லை குமரன் மலர் வெளியிட்டு வைக்கப்பட்டது. அத்துடன் சைவ சமய விவகார குழு வழங்கி கௌரவிக்கின்ற யாழ் விருது இம்முறை கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை ஓய்வு நிலை விரிவுரையாளரும் உயிரியல் பாட ஆசிரியருமான சின்னத்தம்பி குணசீலனுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. சைவத்திற்கும் தமிழுக்கும் சமூகத்திற்கும் தொண்டாற்றியவர்களை கௌரவித்து இந்த யாழ் விருது வருடாந்தம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன், யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கையண்ணா சிவகரன், வீணாகான குருபீட பீடாதிபதி சிவஸ்ரீ சுபா வாசுதேவ குருக்கள், துர்காதேவி தேவஸ்தான தலைவர் சாதனை தமிழன் ஆர் திருமுருகன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவர் கோசலை மதன், மாநகர சபையின் சைவ சமய விவகார குழு உறுப்பினர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர். அம்பாறை ஆரியடிவேம்பு மன்னன்குளம் பிரதேசத்தில் காணிப்பிழக்குகளை தீர்க்கும் நோக்குடன் நில அளவை பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
அம்பாறை ஆலியடுவேம்பு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மன்னன்குளம் பிரதேசத்தை நில அளவை செய்யும் பணிகளை நில அளவை திணைக்களம் இன்று ஆரம்பித்துள்ளது. இந்த பணிகளை கண்காணிப்பதற்காக ஆலியடி வேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் மற்றும் பிரதேச செயலக காணிப்பிரிவு உத்தியோகத்தர்கள் கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். அத்துமீறிய நில அபகரிப்பு, காணி தொடர்பான உரிமைத்தன்மை தொடர்பிலான பிணக்குகள், அரசு தனியார் காணிகளை அடையாளப்படுத்த முடியாமை போன்ற சிக்கல்கள் இப்பிரதேசத்தில் காணப்படுகின்றன. மன்னன்குளம் காணி பிரச்சினைக்கு தீர்வை காணும் வகையில் ஆலியடி வேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் மாவட்ட செயலாளரின் அனுமதியோடு நில அளவை செய்வதற்கான கோரிக்கையினை நில அளவை திணைக்களத்திடம் முன்வைத்திருந்தார். இதன் அடிப்படையில் இன்று வருகை தந்த நில அளவை திணைக்கள அதிகாரிகள் இன்று தமது பணிகளை ஆரம்பித்துள்ளனர். மட்டக்களப்பு வலயத்தால் வணிக பிரிவில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக வணிக பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. கல்வி அமைச்சின் கொள்கைக்கு மட்டக்களப்பு வலயத்தால் வணிக பிரிவில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக வணிக பயிற்சி முகாம் இன்று நடத்தப்பட்டது. வலய கல்வி பணிப்பாளர் தினகரன் ரவையின் பணிப்புரைக்கு அமைய கல்வி அபிவிருத்தி பிரதி கல்வி பணிப்பாளர் நிதர்ஷினி மகேந்திரகுமார் தலைமையில் வணிக பாட ஆசிரிய ஆலோசகர் எம் ரமேஷின் ஒருங்கிணைப்பில் புனித சிசிலியா பெண்கள் தேசிய பாடசாலையில் வணிக பயிற்சி முகாம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட 15 பாடசாலைகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 100 மாணவர்கள் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர். பயிற்சி முகாமில் சிறிய கைத்தொழில் முயற்சியாண்மை, தொழில்நுட்ப கற்கைகள், மாணவர்களின் எதிர்கால வாண்மை விருத்தி கற்கைகள், மாணவர்களின் கல்வி அடைவு மட்டத்தை அதிகரித்தல் மற்றும் சித்தி மட்டத்தை அதிகரித்தல் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தல்கள் வழங்கப்பட்டன. தொழில்நுட்ப கற்கைகள் நிறுவனங்களின் பணிப்பாளர்கள், வங்கி முகாமையாளர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், சிறிய கைத்தொழில் நிறுவனங்களின் முகாமையாளர்கள், வலிய கல்வி அலுவலக உத்தியோகத்தர்கள், ஆசிரியர்கள் என பலரும் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர். வணிக கல்வி வணிக பிரிவு சேர்ந்த மாணவர்கள் இந்த செயற்திட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் சுமார் 100 மாணவர்கள் கலந்து கொண்டிருப்பதோடு அவர்களுக்கான வாண்மை விரித்து வேலை திட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் அடைவு மட்டத்தை அதிகரிப்பது மாத்திரமல்ல, அவர்கள் ஒரு வேலை வாய்ப்புக்கு செல்லக்கூடிய பல்வேறு ஆலோசனைகளும் இங்கு முன்னெடுக்கப்படுகின்றன. தேசிய இலக்கை அடைவதற்கான வேலை திட்டத்தை இன்று எங்களுடைய வலய கல்வி அலுவலகத்தின் பணிப்பாளரும் மற்றும் எங்களுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரும் இதற்காக ஒத்துழைத்து இந்த வணிக முகாம் நடைபெற்று வருகின்றது. நன்றி. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரினா ஸ்கொயர் அப் டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.